பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. ஏன் பயிர் பெருக்கணும்? உற்பத்தி பெருக்கணும். மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது. லேண்ட் அவ்வளோதான் ஃபிக்ஸடு. பூமியோட நிலப்பரப்பை அதிகப்படுத்த முடியுமா? முடியாது. ஃபிக்ஸடு அவ்வளோதான். 50 கோடி பேர் தான் வாழ முடியும். 800 கோடி பேர் வாழ்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய லேண்டை உற்பத்தி திறனை பெருக்கணும். உற்பத்தி திறன்னா என்ன சார்? இப்போ ஒரு ஏக்கரில் 10 மூட்டை விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, சரியா? அதை என்ன பண்ணணும்? டபுளாவோ ட்ரிபிளாவோ மாற்றணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும். உற்பத்தி பெருக்க முக்கியம். அதை என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். உணவுலேருந்து என்னென்ன கிடைக்கிதெல்லாம் நிறைய பேசியாச்சு. வேளாண் செயல்முறைகள், காரிப் பயிர் அப்படிம்பாங்க மழைக்காலங்களில். அதை வட இந்தியா வச்சு சொல்கிறானுங்க. தென்மேற்கு பருவக்காற்று இருக்குல்ல, தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் பயிர் செய்கிறது தான் இது காரிஃப் பயிர்கள். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஜாகிரஃபியில் பார்ப்போம், இங்கேயும் பார்ப்போம். பயாலஜி, ஜாகிரஃபி பாருங்கள், எல்லா சப்ஜெக்டும் சுற்றி வரும். இந்த காலகட்டத்தில் நல்ல மழை பெய்யுமா? நல்ல மழை பெய்கிறனால நிறையா நீர் தேவைப்படக்கூடிய பயிர்கள் முக்கியமாக பயிர் செய்வாங்க. நெல், சோளம், சோயா, மொச்சை, இதெல்லாம் மேட்டாங்காட்டில். நிலக்கடலை மழை பெய்யும் பொழுது தானே ஆகும். மேட்டாங்காட்டில் நிலக்கடலை இதெல்லாம் மேட்டாங்காட்டில் போடுவாங்க. நெல், கரும்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆற்றுப்படுகை, நிறையா தண்ணி கிடைக்கக்கூடிய இதெல்லாம் போடுவாங்க. காரிஃப் பயிர்கள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ராபி, இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் பார்க்குறீங்களா? RABA, இது காரிஃப். காலத்தை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. காரிஃப் பயிர் செய்யக்கூடிய காலம் இது ஜூன்லேருந்து செப்டம்பர், தென்மேற்கு பருவக்காற்று. ராபி குளிர்காலம். அடுத்தது அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் இருக்குது. அப்போ வட இந்தியாவில் குளிர்காலத்தில் மழை பெய்யாது, லைட்டாக தூறல் இருக்கும். கோதுமை போடுவாங்க வட இந்தியாவில். கோதுமை வந்து குளிர்காலத்தில் பயிர் செய்வாங்க. மேற்கத்திய இடையூறு காற்று வரும், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு லைட்டாக தூறல் வரும் வட இந்தியாவில். அதை வச்சு பயிர் செய்வாங்க. அப்புறம் மே மாதம் அறுவடை செய்வாங்க. பருப்பு தண்ணி இல்லாத இடத்துல தான் நம்ம பருப்பு விளை. பருப்பு, பட்டாணி, கடுகு, ஆளி விதை எல்லாம் ராபி பயிர்கள் கேட்பாங்க. ராபி பயிர்கள் எது எது? ராபி பயிரினுடைய காலம் எது? குளிர்காலம். இங்கிலீஷில் வின்டர். சையத் அப்படிம்பாங்க. சையத். சம்மர் கிராப்ஸ். சம்மரா பழங்கள் அதிகமாக பயிர். கோடைகால பயிர்கள் முலாம்பழம், தர்பூசணி, வெள்ளரி இதெல்லாம் கோடைகால பயிர்கள். எந்த காலத்தில் பயிர் செய்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் இப்படி 3. காரிஃபு மழைக்காலம், ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் வரைக்கும். ராபி குளிர்காலம். அதுக்கப்புறம் கோதுமை மழை பெய்யாது அவ்வளோவா. பருப்பு வகை இதெல்லாம் பயிர் செய்கிறாங்க. அடுத்து 3வது கோடைக்காலம், சையத். பழங்கள், நீர்ச்சத்துடைய பழங்கள். ஓகேவா? அப்போ அந்த பழங்கள் நீர்ச்சத்தோட பழங்களை கொடுக்கும். அப்போ நான் விலங்குகள் எடுத்து என்ன பண்ணுவோம்? அதை நீர்ச்சத்துக்காக அதை சாப்பிடும், அதோட விதையை பரப்பும். இதான் லாஜிக். உணவு பயிர்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் சாப்பிட்றதுக்காக போட்டோம், முக்கியமானது உணவு பயிர்கள். நெல், சோளம். தீவன பயிர் ஆடு மாட்டுக்காக தீவனத்துக்காக போடுறது. மக்காச்சோளம், சிறுதானியங்கள் அதெல்லாம் ஆட்டு மாட்டோட தீவனம். மில்லட்ஸ் சிறுதானியம் சொல்கிறாங்களா, அது நார்பயிர்கள், ஃபைபர் கிராப்ஸ் அல்லது இலை பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பருத்தி, சணல்லாம். எண்ணெய் பயிர்கள் எண்ணெய் எடுப்பாங்க, அதுவும் பருப்பு தான். ஏதாவது நிலக்கடலை, எள்ளு. எள்ளுலேருந்து என்னென்ன கிடைக்கும்? நல்லெண்ணெய். இங்கிலீஷில் என்ன? நல்லெண்ணெய்க்கு ஜிஞ்சிலி ஆயில். வெரி குட். அலங்கார தாவரங்கள், புரோட்டான், யூஃபோர்பியா. இந்த தோட்டங்கள்லாம் வைக்கிறாங்களா, தோட்டம், வீட்டு தோட்டம், பூங்காக்கள் அங்கெல்லாம் வைப்பாங்க. வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலே முதல் இடத்தில் உள்ளது. கோதுமை, நெல் உற்பத்தியில் 2வது இடம். கோதுமை, நெல் உற்பத்தியில் 2வது இடம். நெல் உற்பத்தியில் முதல் இடம் சீனா. ஓகேவா? ரைட். அடிப்படை செயல்பாடு உழுதல்.
நிலத்தை உழுகிறது இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நீங்களே படிச்சுக்கலாம். விதைத்தல் உழுகும் பொழுது என்ன ஆகும், மண்ணெல்லாம் கிளறி விடும், மண் பொல பொலன்னு ஆகும். அப்போ ஈஸியாக என்ன ஆகும், காற்றோட்டம் இருக்கும், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும், தாவரத்தோட வேர் காற்றை உறிஞ்சிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நடக்கும். ப்ளஸ் விதை என்ன ஆகும், ஈஸியாக முளைச்சி வரும். அதுக்காக தான் உழுகிறது. விதைத்தல், உரமிடுதல், அறுவடை செய்தல், விதை சேமிப்பு, அடுத்த வருஷத்துக்கு எடுத்து வைக்கிறது, அதான் விதை சேமிப்பு. எல்லாம் நீங்களே படிச்சுக்கங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. களை கொத்திம்பாங்க. களை கொத்தினா கடலக்காயெல்லாம் போட்டாங்க, அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும், அது சுற்றி தேவையில்லாத செடியெலாம் வளரும். உரம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தேவையில்லாத செடியெல்லாம் கொத்தி எடுக்கணும், அதான் களை கொத்தி. இங்கிலீஷில் என்னப்பா அதுக்கு பேர், ஏர் அப்படின்னாக்கா அந்த உழுகக்கூடிய கலப்பை. சாயில் ப்ரிப்பரேஷன், ஃப்ளாகிங், ஃப்ளாகிங், ஃப்ளாக்னா அந்த கலப்பை. இது ஹூ அந்த களை கொத்தி, கல்டிவேட்டர் அந்த களையெல்லாம் கொல்றதுக்கான ஒரு இது கல்டிவேட்டர், களை கொல்றது. இயந்திர கலப்பை, கலப்பறக்கு இல்லையா அது. அடுத்து சமன்படுத்துதல், பெரிய பெரிய கட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் உடச்சி சமன்படுத்தி வைப்பாங்க. ஏன்னா தண்ணி ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கும், மேடாக இருக்கிற இடத்துல தண்ணி நிற்காது, பள்ளமான இடத்துல தண்ணி நிற்கும். அடி உரம் இடுதல், அடி உரம்னா பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி உரம் போடுவாங்க, இலை தலை இதெல்லாம் தூக்கி போட்டு மிதித்து அடி உரம், அது மக்கி போய் உரமாக மாறிடும். இங்கிலீஷில் அடி உரத்துக்கு வேறு என்னது, லெவலிங் ஓகே, பேசல் மேனூரிங். உரம்னா மேனூர், அதுதான். சோவிங் ஆஃப் சீட்ஸ், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விதை தூவணும். சோவிங் பை ஹேண்டு, கையில் இந்த மாதிரி தூவலாம். சீட் ட்ரில்லுன்னு ஒன்று இருக்குது, அதை உருட்டிகிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு விதையாக கொட்டிக்கிட்டே வரும். இந்த மாதிரி சீட் கரெக்டாக அவ்வளோ கேப்பில் கொட்டிகிட்டே வரும். எல்லாமே மெஷினரி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே. இயந்திர உரமிடுதல், கைகளில் விதைத்தல், அதெல்லாம். ஊன்றுதல், பறித்து என்ன பண்ணுறோம், வேறு இடத்துல நடுறோம். கையில் ஊன்றானா, சரி கையில் ஊன்றுதல், கையிலே. தூவுறது, விதைத்தல், ஒவ்வொன்றா போடுறது. கடலக்காயெல்லாம் கையில் தான் ஊனுவாங்க, ஆமாம் தானே, ஒவ்வொன்றா கரெக்டாக கேப்பில் வச்சுட்டு வருவாங்க. இளம் நாற்றுகளை பிடுங்கி வளர்பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல். நம்ம ஞாபகம் இருக்கா, நேற்றே சொல்லியிருப்பேன். இங்கிலீஷில் என்ன சொல்கிறான் நாற்று நடுதலுக்கு, நர்சரி பெட்டு. நர்சரி பெட்டுனா நாற்றங்கால், நாற்று தூரம்லாம் அந்த இடம். டிரான்ஸ்பிளான்டிங் அதுக்கு பேர். நாற்று நடுதலுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்பிளான்டிங். நாற்றங்காலிலேருந்து அந்த வளர்ந்த செடியை பறித்து தள்ளி தள்ளி வேறு ஒரு லேண்டில் நடுவாங்க, டிரான்ஸ்பிளான்டிங். நாற்றங்காலுக்கு இங்கிலீஷில் என்ன, நர்சரி பெட், செடி வளர்க்குற இடம். எரு மற்றும் உரமிடுதல், சாணிக்கு நீலாம் என்ன பண்ணுவாங்க, போடுறது. நாற்றங்காலில் பறித்து வேறு இடத்துல நட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உரம் போடுறது. அதான் டீகம்போஸ் ஆகி அதுக்கு வளர்ச்சிக்கு தேவைப்படும். அதிக மகசூலுக்கு மண்ணில் சேர்க்கப்படும் பொருளை உரமாகும். சரி, கரிம பொருட்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட், தாவரம் மற்றும் விலங்குகளோட கழிவு, அதை இடத்துல கொட்டி வைப்பாங்க. அதில் மண்புழு மைக்ரோப்ஸ்லாம் போய் என்ன பண்ணும், டீகம்போஸ் பண்ணி சின்ன சின்ன மாலிகுலாக மாற்றி வைக்கும். அதை கொண்டு போய் தாவரத்துக்கு போட்டோம்னா கரிம உரங்கள், ஆர்கானிக் மேன்யூர். சிறுதானியெல்லாம் ஆர்கானிக்னு நினச்சி போய் தின்னுக்கிட்டு இருக்கிறான். சிறுதானியம்னா ஆர்கானிக்லாம் அர்த்தம் கிடையாது. சிறுதானியமாக இருந்தாலும் அதில் இலை தலை விலங்குகளோட கழிவு இதை மக்க வச்சு போட்டிருந்தா தான் அது ஆர்கானிக் ஃபார்மிங்.
இன்ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த ஏலத்தால் விலங்குகளோட கழிவுகள் இது மக்கினதுனால என்ன பொருள் அந்த செடிக்கு தேவையோ அந்த பொருளை அந்த மாலிக்குள்ள ஆர்டிஃபிஷியலாக ஃபேக்ட்ரியில் தயாரிப்பாங்க. சரியா? அதுக்கு பேர் இன்ஆர்கானிக். புரிஞ்சுதா? ரசாயன உரங்கள், அதுக்கு பேர் என்னது? இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். அங்கக மக்கு, அதாவது இலை தலையெல்லாம் மக்க வச்சு போட்டோன்னா அதுக்கு பேர் அங்கக மக்கு. இங்கிலீஷில் என்னம்மா போட்டிருக்காங்க? இங்கிலீஷ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மென்யூருக்கு தான் தமிழில் அங்கக மக்காமா. சரி. விவசாயிகள் தாவரம் மற்றும் விலங்குகளில் திறந்த குழிகளில் குவித்து அவற்றை மக்க செய்கிறார்கள். சரியா? மக்க செய்தல்னா என்ன செய்யலை? பெரிய மாளிகையில் சின்ன மாளிகையில் உடைக்கணும். யாரும் உடைப்பா? மைக்ரோப்ஸு, மண்புழு, இவங்கெல்லாம். சரியா? மக்கிய பொருட்கள் கரிம உரமாக பயன்படுது. ஆர்கானிக் மென்யூர். இந்த கான்செப்டே நிறைய பேருக்கு தெரில. ஆர்கானிக்னா என்னன்னே தெரில, போயிட்டே இருக்கிறான். ஆர்கானிக் இயற்கை முறையில்ப்பா, இயற்கை முறையில்ப்பா. அது மாதிரிப்பா. கரிம உரங்களை முறையாக சேர்ப்பதால் மண்ணின் வளத்தை தக்க வைத்து கொள்ள முடிகிறது. ஏன்னா மண்ணில் உள்ளதை என்ன பண்ணும்? இதுக்கு முன்னாடி வளர்ந்த செடி உறிஞ்சிரும். திரும்ப என்ன பண்ணணும்? அந்த மினரல்ஸை திரும்ப நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் உரம். மேலும் காற்று மற்றும் நீர் அரிப்பிலிருந்து மண்ணை பாதுகாத்து வழிந்தோடுதல், ஊடுருவலினால் ஏற்படும் ஊட்டப்பொருள் இழப்பையும் இவை தடுக்கிறது. மெனூர் போடுறதுனால தண்ணி ஓடாமல் அதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த உரம் இருக்குல்லையா, அது ரொம்ப தண்ணியெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கும். அதான் சொல்கிறாங்க. மண் குவிதல், மண் காற்றோட்டமாக இருக்கும், ஊடுருவும் திறன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இதில் ஆர்கானிக் இது போடும் பொழுது தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்கு மண்ணில் சேர்க்கப்படும் செயற்கையான பொருள் உரம், அதாவது ஃபெர்டிலைசர். அது மேன்யூர்னால் இயற்கை உரம், இலத்தலை மக்கு. சரியா? ஃபெர்டிலைசர்னால் செயற்கை. இது ஃபெர்டிலைசர்னால் இன்ஆர்கானிக். இலத்தலையெல்லாம் மக்குனா என்ன மாலிகுல் தாவரத்துக்கு கிடைக்குமோ அந்த மாலிகுல் இவன் ஃபேக்ட்ரியில் அதே இங்கேயே தயாரிக்கிறான். நைட்ரேட்டாக தயாரிப்பான். அதான் யூரியாவில் இருக்கும். தண்ணியில் போட்டோன்னு கரையும், அது உறிஞ்சிக்கும். புரியுதா? அடுத்தது உரம். யூரியா, அமோனியம் சல்ஃபேட்டு, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசியம், என்பிகேனா நைட்ரஜன். N ஃபார் நைட்ரஜன், P ஃபார் பாஸ்பரஸ், K ஃபார் பொட்டாசியம் ஆகியவற்று. இதான் செயற்கை உரங்கள். மோஸ்ட்லி பயன்படுத்தக்கூடிய செயற்கை உரம் இதுதான். நைட்ரஜனு, பொட்டாசியம், பாஸ்பரஸ். ஓகேவா? யூரியாவில் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும். அமோனியாவில் அதான் நைட்ரஜன் அதிகம் இருக்கும். சூப்பர் பாஸ்பேட். செயற்கை உரங்கள் நீண்ட காலம் பயன்படுத்தினால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். இருப்பினும் அவை உணவின் அளவையும் தரத்தையும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துது. தொடர்ந்து செயற்கை உரத்தை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இலத்தலையை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதை சாப்பிட்றதுக்கான மைக்ரோப்ஸ் அந்த மண்ணில் இருக்கும். அதை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த செயற்கை உரம் மென்யூர் போடாமல் இயற்கை உரத்தையே போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் செத்து போயிடும். நாளைக்கு இலையை போட்டுனா மக்காது அப்படின்னு யார் சொல்கிறா? சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் அங்கே ஒரு செக் வைஸ் தான். அவை உணவின் அளவையும் உற்பத்தியை பெருக்குதா? ஏன்னா நிறையா கான்சன்ட்ரேட்டட். அது அந்த இலை மக்குச்சுன்னா தேவையானது ஒரு 10%னா 80% வேஸ்ட் ஆகும். உரத்தில் நீ 100% என்னது தாவரத்துக்கு தேவையானது, 100% இன்க்ரீடியன்ட் கிடைச்சதுனால அதை எடுத்துகிட்டு நல்லா வளரும், உற்பத்தி அதிகமாக கிடைக்கும், தரம் அதில் இருக்க வேண்டிய மினரல், விட்டமின் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது உதவுது. எது உண்மை? அதுதான் ஆர்டிஃபிஷியல், அதாவது ஆர்கானிக். சரி, இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இல்லை அப்படின்னா இவ்வளோ உற்பத்தி இருக்காது. சரியா? நீர்ப்பாசனம். நம்மளாம் என்ன பண்ணுறோம்? மனிதனா பயிர்களுக்கு நீரை பாய்ச்சினால் அதுக்கு பேர் நீர்ப்பாசனம். இங்கிலீஷில் இரிகேஷன்.
அதில் நிறைய மெத்தட் இருக்குது. பாரம்பரிய முறை. பாரம்பரிய முறை என்னது? ஆமாம், எருதுகள் வச்சு தண்ணி, கிணறுல தண்ணி இருக்கும் எருது வச்சு. அப்புறம் மோட்டார் பம்பு செட் வந்துச்சு. இதெல்லாம் சூரிய ஆற்றல், டீசலு, உயிர்வாயு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம்? மோட்டாரை இயக்கி தண்ணி பாய்ச்சணும். நவீன முறைகள் இது இந்த மாதிரி வாய்க்காலில் போகும். இந்த மாதிரி வாய்க்காலில் போகும்பொழுது தானே நிறைய ஆவியாகி வேஸ்ட்லாம் ஆகும். அதேமாதிரி நிறையா மற்ற தாவரங்களும் தண்ணியை உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி நிறையா சிக்கல் இருக்குது. ஸோ நவீன முறை ட்ரிப் இரிகேஷன், தெளிப்பு நீர் பாசனம், இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே இஸ்ரேலுக்காரனுக்கு தான். பாலைவனத்தில் லேண்டை வாங்கி விவசாயம் பண்ணுறான். இதெல்லாம் கண்டுபிடிச்சான். இதெல்லாம் நிறையா சைடு எஃபெக்ட் இருக்குது. அது வேறு. அதனால் கம்மி தண்ணியில் அதிகமாக நம்மளாம் உற்பத்தியை பெருக்கலாம். சொட்டு நீர் பாசனம், தூரில் சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். வாய்க்காலில் இவ்வளோ தண்ணி போக வேண்டாம், இவ்வளோ தண்ணி ஆவி மேலே போகும். நிறையா செடியெல்லாம் எடுத்துக்கும். வாய்க்காலில் வருதா, அதெல்லாம் அங்கே நிறையா செடியெல்லாம் எடுத்துகிட்டு அது வளரும், ஆவியாகும், வேஸ்ட் ஆகாமல் அந்த தூர்லேயே சொட்டு சொட்டாக கொட்டிட்டு. தென்னை மரம், நெல் செடி கூட இப்போ வந்துடுச்சு. அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணலாம். வாழை, தென்னை, அப்புறம் என்னது கரும்பு எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் வந்துடுச்சு. கிழங்கு எல்லாமே கம்மியான தண்ணியில் உற்பத்தி அதிகமாக பெருகுது. அந்த மாதிரி எல்லாம் ட்ரிப்பு இருக்குது. 1950ஆம் ஆண்டில் 9 பில்லியன் இருக்குமாமா. இப்போ தான் 8 பில்லியனை தொட்டிருக்கோம். 1 பில்லியன்னா எவ்வளவு? 100 கோடி. 9ன்னா 100 கோடி அதிகமாகிடும். எப்போ? 2050. நீரின் அளவு அவ்வளோதான் இருக்கும். நீரில் 70% விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட்டு. தற்பொழுது நன்னீரில் மொத்தம் எத்தனை சதவீதம் விவசாயத்துக்கு பயன்படுது, அல்லது அதிகமாக யாருக்கு பயன்படுத்துகிறோம் கேட்பாங்க. களை நீக்கம், தேவையில்லாத செடியெல்லாம் நீக்கிறது தானது களை நீக்கம். களை நீக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? களை நீக்கத்தில் எத்தனை முறை இருக்காமா? இயந்திர முறை. இயந்திரத்தை வச்சு சரியான கேப்பில் வந்து செடியை நட்டுருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு நடுவில் இந்த வண்டியை ஓட்டிகிட்டே போனால் 2 செடிக்கு நடுவில் நமக்கு தேவையான செடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செடியெல்லாம் என்ன பண்ணும்? பிடுங்கி போட்டே போயிடும். உழுதல், அதான் உழுதல், பயிர் சுழற்சி. இதுக்கும் களை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? பயிர் சுழற்சிலாம் யூஸ் பண்ணுறாங்க. கோடை உழவு, கோடை காலத்தில் உழுது போட்டுருவாங்க. வெயில் அதிகமாக இருக்கும், மழை பெய்யாது. உழுது போட்டான்னா தேவையில்லாத செடியெல்லாம் செத்து போயிடும். அது அதோட குட்டியை விதை உருவாக்குறதுக்கு முன்னாடி செத்து போயிடும். இதெல்லாம் ஒரு முறை. உயிரியல் களை கட்டுப்பாடு. அந்த செடியை கொல்றதுக்கு என்ன பண்ணுறது? பூச்சிக்கீச்சியெல்லாம் வளர்க்குறது. உயிரியல், பயாலஜிக்கல். அப்புறம் வேதியியல் முறை. வீடி சைடு அப்படிம்பாங்க. களை கொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? களை வீடி சைடு. வீடுனா களை. 30,000க்கும் மேற்பட்ட களை வகைகள் இருக்காமா. புல்லு, கில்லு, செடி, தேவலா செடி. 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். பயிருக்கு பக்கத்தில் வளர்ந்து பயிருக்கு போடுற உரம்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. சூரிய ஒளி, தண்ணி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க. நமக்கு தேவையான பயிர் என்ன ஆகாது? அதுக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் கம்மியாக வளரும், கம்மியான பொண்ணு உற்பத்தி செய்யும். அதெல்லாம் நடக்கும். களை மேலாண்மை அதை விட்டுருங்க. பயிர் அறுவடை செய்தல், கைகளால் பிழுங்குதல், கருவி கொண்டு அறுவடை செய்தல். நெல்லெல்லாம் கருவி அறுப்பாங்க. கடலக்காயெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பறிப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மிஷின். அறுவடைக்கும் மிஷினு, கடலக்காய் பறிக்கிறதுக்கு மிஷினு. கடலக்காய் பறித்து என்ன பண்ணணும்? கடலக்காயை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு செடியெல்லாம் அங்கேயே போட்டு வந்துடும். அப்படியே உழுது விட்டிங்கன்னா அடுத்த தடவை உரமாயிரும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. இயந்திரத்தால் அறுவடை செய்தல், இயந்திரம். அதுவும் அங்கெல்லாம் அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். 1000 ஏக்கருக்கு ஒருத்தனுக்கு லேண்டு 1000 ஏக்கர் சொந்தமாக இருக்கும். அப்படியே டிராக்டர் போயிட்டு அந்த அறுவடை இயந்திரம் போகும். கோதுமையை மட்டும் பறிச்சுக்கிட்டு அப்படியே போய் அதெல்லாம் தூசெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கோதுமையை மட்டும் எடுத்து அப்படியே பக்கத்தில் ஒரு டிராக்டர் வரும், அதில் கொட்டிக்கிட்டே வரும். பார்த்துருக்கீங்களா சினிமாவெல்லாம்? அந்த மாதிரி
அந்த மாதிரிலாம் வந்துச்சு. கதிர் அடித்தல், கையில் அடிக்கிறது, நெல்லெல்லாம் பிரித்து எடுக்கிறது, இந்த மாதிரி. காற்றில் தூற்றுதல், நல்ல நெல் கீழே விழுந்துடும். பதறன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் காற்றுல அடிச்சுட்டு போய் தூரமாக விழுந்துடும். தூற்றுதல், பிரித்தல் முறையில் கெமிஸ்ட்ரிலையும் பார்ப்போம். அதெல்லாம் உணவு தானிய சேமிப்பு. அறுவடை பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சேமித்து வைக்கணும்ல. எதெல்லாம் பாதிக்கும்? ஈரமாக கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும், பூச்சி விழுந்துடும், ஃபங்கஸ் விழுகும். ஸோ அதில் இருந்தெல்லாம் காப்பாற்றணும். குடோனில் சேமித்து வச்சுருக்க என்ன பண்ணும்? எலி கிளிலாம் போய் என்ன பண்ணிடும்? காலி பண்ணிடும். மழையில் நனையாமல் இருக்கணும். மழையில் நனைஞ்சா என்ன ஆயிரும்? முளைச்சிரும். அதெல்லாம் பெரிய பெரிய கிடங்கு. இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, 1965 உருவாக்குறாங்க. ஜனவரி 14. நோட் பண்ணுங்க. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் பிடிசி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், உணவு தானியங்களை வழங்குறது தான் அவங்களுடைய வேலை. தேசிய உணவு பாதுகாப்பு, நாட்டில் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும், அதான் அவங்களுடைய வேலை. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கணும். கொள்முதல் பண்ணி விவசாயிகிட்டேருந்து அறுவடை நடக்கும் பொழுது கொள்முதல் பண்ணி வச்சுருக்கணும். இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அது மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் இதே மாதிரி சிவில் சப்ளை கார்பரேஷன், ஸ்டேட் சிவில் சப்ளை கார்பரேஷன் உருவாக்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். 70-71. ஏன்னா அப்போல்லாம் பஞ்சம். காமராஜர் பீரியடில் பாலாறும் தேனாரும் ஓடிச்சுமா, சாப்பாட்டுக்கு வழி கிடைக்காது, பஞ்சம். அரிசி சோறு சாப்பிட்டா பெரிய விஷயம், சிறுதானிய உணவு தான். அதெல்லாம் அதுக்கப்புறம் 71க்கு அப்புறம் தான் மாறும். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ஒன்று உருவாக்கி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், விவசாயி நீ இதை பண்ண அப்படின்னாக்கா அந்த நெல் உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு டன்னா, ஒரு டன்னுக்கு 1000 ரூபா ஆகுதா, நான் 1100 கொடுத்து வாங்கிக்கிறேன், தைரியமாக பயிர் செய் அப்படின்னு சொன்னாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், எம்எஸ்பி. அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரேஷன் கடை அவங்க தான் உருவாக்குவாங்க. 71 தான் உருவாக்குறாங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் போச்சு. மற்ற கதையோட சேர்த்து சொல்கிறேன் இதை. ரைட். பயிர் சுழற்சி, கிராப் ரொட்டேஷன். ஒரே பயிரை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ நெல்லாக போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நெல்லுக்கு தேவையான சத்தெல்லாம் உறிஞ்சிடும். சரியா? அப்போ மண்ணில் அந்த சத்து இருக்கா, அடுத்த தடவை நெல் செடி போட்டிங்கன்னா வளராது, வளர்ந்தாலும் உற்பத்தி இருக்காது. ஸோ அதுக்கு மாற்றம், அதுக்கு உரம்லாம் போடுறோம், ஆனால் உரம் போட்டால் தான் டேஞ்சரு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நெல் போடுறோமா, ஓகே, அதில் உள்ள நைட்ரேட்லாம் உறிஞ்சிடும். அடுத்த தடவை என்ன பண்ணணுன்னாக்கா லெகுமினஸ் பிளான்ட் போடணும். அது என்ன பண்ணும்? நைட்ரேஜன்லாம் ஃபிக்ஸேஷன் பண்ணி திரும்ப நைட்ரேட் அதிகப்படுத்தும் மண்ணில். திரும்ப அடுத்த தடவை நெல் போட்டிங்கன்னா நைட்ரேஜன் அது கிடைக்கும், நல்லா வளரும். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் பயிர் சுழற்சி, கிராப் சைக்கிள் இங்கிலீஷில். சும்மா படிச்சுக்கோங்க, இதெல்லாம் சொன்னது மட்டும் கதையை கேட்டிங்கன்னாவே போதும். ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் இதை பயிர் செஞ்சுட்டு அடுத்தது அது பயிர் செஞ்சு அடுத்தது, அது வேறு பயிர் சுழற்சி. ஒற்றை பயிர் வளர்ப்பு மற்றும் கூட்டு பயிர் வளர்ப்பு ஆகிய பயிர் வளர்ப்பு இருமுறை. ஒற்றை பயிர்னால் ஒரு நிலத்தில் ஒரு பயிர் மட்டும் போடுறது. கூட்டு பயிர்னால் இந்த மேட்டாங்காட்டு பயிரெலாம் அப்படி தான் போடுவாங்க. ஒரு ரோ வந்துட்டு அவரை போட்டிருப்பாங்க, அடுத்த ரோ துவரை, அடுத்தது வந்துட்டு மொச்சை, இப்படி மாற்றி மாற்றி போடுவாங்க. கூட்டு பயிர் அது. சமகாலத்தில் சாகுபடி செய்ய கூட்டுப்பயிர். கல்டிவேஷன் ஆஃப் மிக்ஸ்டு கிராப்பிங், கூட்டுப்பயிர் மிக்ஸ்டு கிராப்பிங். கலப்பு பயிர், தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கூட்டுப்பயிர் பழைய பேர் என்னது? கலப்பு பயிர். ஒரே லேண்டில் ஒரே டைமில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்களை செய்கிறது கலப்பு பயிர். ஓகேவா? கிராப் சைக்கிள்லாம் வேறு. ஃபஸ்ட்டு இதை போடுறோம், இதை அறுவடை பண்ணிட்டு வேறு ஒன்று போடுறோம், அதை அறுவடை பண்ணிட்டு வேறு ஒன்று போடுறோம், அது பேர் கிராப் சைக்கிள்.
பயிர் சுழற்சி வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். ரைட். பயிர் சுழற்சி பல நன்மைகளை தரும். லெகுமினஸ் தாவரம் சும்மா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். லெகுமினஸ் தாவரம் என்ன பண்ணும்? நைட்ரேட். அதோட வேறு முடிச்சுகளில் யார் இருப்பாங்க? ரைசோபியம் பாக்டீரியா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றுவாங்க. குதிரை மசால் ரைசோபியம் பாக்டீரியா. கூட்டுயிர் வாழ்க்கை, இங்கிலீஷில் சிம்பயோட்டிக். ஃப்ளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லூப்பின்ஸு எல்லாமே பருப்பு வகை தான். வேர்க்கடலை இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு? லெகுமினஸ் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? மண்ணில் நைட்ரஜனோட அளவை அதிகப்படுத்துவாங்க. ஓகேவா? விதை வங்கி, விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாதுகாக்கிறது. விதை வங்கி சேமித்து வச்சுருக்காங்க. எவ்வளவு? 50,000 பயிரங்களுடைய விதைகளை பாதுகாத்துருக்கு. புதுடில்லியில் இருக்காமா நவதானிய விதை வங்கி. இந்தியாவில் நவதானிய விதை வங்கி இங்கே இருக்குது புதுடில்லியில். அங்கே எத்தனை விதைகள் பாதுகாக்கப்படுது? 50,000. ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரவியல் தோட்டம். இப்போ பழைய பேர் ராயல் தாவர, பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனது. அவனுக்கு உருவாக்குனதெல்லாம் இவனுக்கு பேரை மாற்றிக்குவானுங்க. சரியா? பேர் வைக்கிற இவனுங்க, பேர் வைக்கிறவனுக்கு தான் அவனுங்க. உழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்க குழந்தைக்கு இவன் பேர் வச்சுக்குவானுங்க. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. 150 ஹெக்டேர் இருக்காமா. தாவரவியல் தோட்டம்னா இங்கிலீஷில் என்ன? பொட்டானிக்கல் கார்டன். விதைப்பந்து. விதைப்பந்தில் என்ன இருக்குமா? மண், மக்கிய குப்பை, தாவர விதைகள் இருக்கும். அதை சுருட்டி அங்கங்கே வீசிடுவாங்க. அந்த உரத்தை வச்சுட்டு அது வளர ஆரம்பிக்கும் மழை காலங்களில். அப்போ என்ன பண்ணலாம்? இதை அவ்வளோதான். பாரம்பரிய விதை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. உயிரி சுட்டிக்காட்டிகள். உயிரி சுட்டிக்காட்டிகள்லாம் அந்த ஏரியாவில் ஒரு சில பாசி இதெல்லாம் ப்ராப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அது வளராமல் செத்து போச்சுன்னா அங்கே என்விரான்மெண்ட்டில் ஏதோ இஷ்யூ நடந்திருக்குன்னு அர்த்தம். மறைமுகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? பயோ இண்டிகேட்டர்ஸ். அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. சரியா? ரைட். அதை விட்டுருங்க. வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதை நோட் பண்ணிக்கோங்க. வேளாண் சார்ந்த ஆராய்ச்சி, பயிற்றுவித்தல், விவசாயிகள். அவன் ஆராய்ச்சி பண்ணி புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சானா அவன் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கான தேசிய நிறுவனம். இதுக்கு இன்னொரு பேர் என்னவா? பூசாவாம். IARAக்கு பேர் பூசா. அடுத்து இன்னொன்று, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். அவங்க தான் நிதி கொடுக்குறாங்க. ICAR, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இவங்க தான் IARAக்கு நிதி கொடுக்குறாங்க ரிசர்ச் பண்ணுறதுக்காக. பசுமை புரட்சி. இந்தியாவில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1970. பசுமை புரட்சியில் மெயினாக நெல், கோதுமை அதில் தான் ஈடுபடுத்துகிறாங்க. பசுமை புரட்சினா என்ன சார்? விவசாய உற்பத்தியை பெருக்கணும். எப்படி? நான் சொல்கிற ஒவ்வொன்றுமே பாயிண்ட்டு. 1970 ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி பெருக்கணும்? விவசாய உற்பத்தியை பெருக்கணும். பல மடங்கு. எப்படி பெருக்கணும் சார்? அதை பெருக்கணும். உற்பத்தி திறனை பெருக்கணும். ஒரு ஏக்கரில் 10 மூட்டை விளைஞ்சா 20 மூட்டையை மாற்றணும்.
அதுக்கு என்ன பண்ணணும், வீரிய வித்துக்கள் ஒட்டு விதையெல்லாம் பயன்படுத்தணும். ரெண்டாவது அதுக்கு ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் பயன்படுத்தணும். பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கணும். எந்தெந்த பயிர்களுக்கு ஃபஸ்ட்டு பசுமை புரட்சி கொண்டு வராங்க? நெல், கோதுமை மட்டும். எல்லாமே கேள்வி. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் விவசாயம் சார்ந்த கல்வி ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் தன்னாட்சி அமைப்பு. இந்திய வேளாண் துறை அமைச்சர் இதன் தலைவர் ஆவார். ஐசிஏஆரில் யார் தலைவர்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய இணையமாக இது உலக அளவில். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அவனுக்கு கீழே தான் யார் வரா? IARI, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு தான். இது கழகம். அவனுக்கு மேலே இன்ஸ்டியூட்னா ரிசர்ச் பண்ணுவான், காலேஜ் மாதிரி அது, அவ்வளோதான். கிரிஷ் விஞ்ஞான் கேந்திரா, இவங்க வந்து அவனுக்கு ஆரம்பிச்சிருப்பானுங்க. கிருஷி விஞ்ஞான் கேந்திராவமா. ICARக்கும் விவசாயிகளுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்காமா. இந்த ICAR கண்டுபிடிக்கிறான்ல நவீன விவசாய முறைகள், அதை கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட சேர்த்தணும். அதான் அவனோட வேலை. இன்ஸ்டியூட்டு ஆராய்ச்சி பண்ணி புதிய வேளாண் முறையை கண்டுபிடிக்கிறது. புதிய வேளாண் முறை, அந்த நவீன வித்துக்கள் இதெல்லாம் தயாரிக்கிறது அவன் வேலை. அதுக்கு நிதி உதவி வழங்குறவன் ICAR. அந்த விவசாய முறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறவன் யார்? KVK, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. '74 பாண்டிச்சேரியில் உருவாக்குறாங்க. KVKவோட பொறுப்பு. ICAR நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட புதுமை வேளாண் முறைகள் அல்லது விதை ரகங்கள் போன்றவற்றை புதிய தொழில்நுட்பங்களை சோதிப்பதற்கு ஒவ்வொரு KVK நிலையங்களும் ஒரு சிறிய அளவிலான விவசாய பண்ணை இருக்குமா. ஃபஸ்ட்டு இவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான். அவன் கண்டுபிடிச்சதை ICAR கண்டுபிடிச்ச அந்த விதையோ அந்த வேளாண் முறையோ என்ன பண்ணுவான், அவன் அங்கே சோதனை செய்வான். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே, யார் கொண்டு வந்தாங்க தெரியுமா? சரி, அந்த யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லேண்ட் இருக்கும், விவசாய நிலம். அங்கேயும் இதேமாரி செட்டப் இருக்குது. அங்கே ஏதாவது புதுசாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க புதிய முறை, அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எதிரிலேயே சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த விவசாயிகள்கிட்ட கொண்டு போவாங்க. அது மாதிரி இவன்கிட்டே இருக்குது, KVK கிட்டே இருக்குது. சரியா? ரைட். புதிய நுட்பங்களை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்வதற்கு முன் உள்ளூர் அளவில் சோதித்து அறிவதற்கு இது வழிவகை செய்கிறது. அப்போவே 70லே கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் வேளாண் பல்கலைக்கழகம் தான் 70லே கொண்டு வந்துட்டாங்க. ரைட். அது ஒரு பெரிய விஷயம் விட்டுருங்க. இலையில் தெளிப்பு. திரவ நிலை உரங்களை தாவர இலைகளில் நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டமளிக்கும் தொழில்நுட்பம் ஆகும். உரம் எப்பயுமே எப்படி கொடுப்போம்? மண்ணில் போடுவோம், அப்படி தானே கொடுப்போம். புது மெத்தடு, இலையிலே டேரெக்டாக தெளிக்கிறது. அந்த இலையில் போர்ஸ் இருக்குல்ல, அது உறிஞ்சி எடுத்துக்கும். அப்படியே மண்ணில் போட்டு அதை என்ன பண்ணணும், வேறு உறிஞ்சி இலைக்கு கொண்டுட்டு போகணும். டேரெக்டாக இலைக்கே கொடுத்துட்றேன். வாயில் போட்டு சிறுகுடலுக்கு போய் சிறுகுடல் உறிஞ்சி ரத்தத்தை கொடுக்கணும்ல, தேவையே இல்லை. டேரெக்டாக என்ன பண்ணுற, ரத்தத்திலே கொடுத்துடலாம். அதுதான் அவசியமான கனிமங்களை இந்த மாதிரி இலையில் உள்ள இலைத்துளைகள் மூலமாக உறிஞ்சுகின்றன. ஆனால் அவை யாவும் புறத்தோலின் வழியாகவே தாவரத்துக்குள் செல்கிறது. சரி, அதை விட்டு அது ஒரு ரீசன். கடல் பாசியில் பெறப்படும் கடல் சார்ந்த தாவரங்களின் கலவைகள் தாவர இலைகள், பூக்கள், கனிகளின் மேம்பாட்டிற்கு பயனுள்ள நுண்கனிமங்களையும் சில ஹார்மோன்களையும் கொண்டுள்ளது. கடல்லேருந்து கிடைக்கிறதுல பாசி, அதிலிருந்து கிடைக்குதாமா. இலை வலி ஊட்டம் பொதுவாக அதிகாலை மற்றும் மாலையில் அளிக்கப்படும். ஏன் அதிகாலையில்னா மாலையில் போடணும்?
வெயில் என்ன ஆயிரும், ஆவியாகி போயிடும் எல்லாம். அதனால் துலங்கல்கள் இலை வழியாக கொடுக்கும் பொழுது டேரெக்டாக இலைக்கிட்டே போயிடுச்சு. டக்குன்னு என்ன ஆகும், வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வேர் மூலியமாக போகிறதும் பாதி மண்ணில் போயிடும். அப்புறம் தாவரத்தோட வேறு உறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கும். இது டேரெக்டாக என்ன பண்ணிடுது, பூவுக்கு, இலைக்கு, கனிக்கு டேரெக்டாக போய் சேர்ந்துருது அப்படின்றாங்க. ஈயம் செயல்மிக்க நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் மூலிமா நமக்கு என்ன ஆகும், ஒன்று கெட்ட பூச்சியெல்லாம் அழிக்கும், அல்லது தாவரத்துக்கு தேவையான மைக்ரோ அந்த மினரல்ஸு விட்டமின்லாம் தருவாங்க. அவங்க தான் நைட்ரஜன் நிலைப்படுத்திகள், பாஸ்பேட் நிலைப்படுத்திகள், ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிர்கள், லாக்டிக் அமில பாக்டீரியா, ஈஸ்ட்டு, வேரி பாக்டீரியா இதெல்லாம் நமக்கு நன்மை பயக்கிறவங்க. அதனால் செயல்மிக்க பலவை பூஞ்சைகள், ஆக்டினோமைட்சீட்டுகள் இதெல்லாம் திறன்மிக்க நுண்ணுயிர்கள். ஊட்டப்பொருள், மறுசுழற்சி, தாவர பாதுகாப்பு, மண்ணின் நலம், வளம் இதெல்லாம் மேம்படுத்துது. அவங்களாம் யார், அங்கே பஞ்சகாவியாங்கிறது ஒரு கேவலமானது. அது சரியா, பஞ்சகாவியா நாட்டில் உள்ள சாணம் கோமியம் ஓகே சரியா, அதுவும் டேரெக்டாக கொடுத்தா எடுத்துக்காது. அதை என்ன பண்ணணும், மக்க வைக்கணும், மக்க வச்சு தான் போடணும். பஞ்சகாவியம்னு ஒரு கதை. மாட்டில் இருக்கிற எல்லாமே சாணம், அப்புறம் மூத்திரம், அதான் கோமியம், அது ரெண்டும் ஓகே. உரம் மண்ணில் போடணும், மைக்ரோஸ் அதை டீகம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உரமாக போட முடியும். இவனுக்கு அது ரெண்டு சேர்த்திட்டானுங்களா, அதுக்கப்புறம் பால் சேர்த்துவானுங்களாமா, தயிர் சேர்த்துவானுங்களாமா, வெண்ணெய் இல்லை நெய். 5 பஞ்ச் காவியா பயங்கரமானது. இதை போட்டான்னா அவன் தாவரம் பயங்கரமான கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. சரியா, சாணி கோமியம் அது தூக்கி போட்டுனா மக்கும். அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வளரும். உனக்கு புதுசாக அதில் பஞ்ச் காவியானாங்க, அதை பண்ணிட்டு இதை பண்ண கதை விட்டுட்டு இருக்கானுங்க. 5 பொருட்கள். தயிர், நெய்யாமா, மாட்டோட சாணம், தயிர், சிறுநீர், பால், நெய், இந்த 5 பொருளும் பஞ்ச் காவியான அழைக்கப்படுது. வளர்ச்சியை தூண்டும் புது புக்களை தூக்கியிருப்பானுங்க, இருக்காது. வளர்ச்சியை தூண்டும் நோய்களை தடுக்கும் திறனை பஞ்ச் காவியா கொண்டுள்ளது. இது பூச்சிகளை தடுத்து விளைச்சலை அதிகரிக்கிறதுன்றான். விவசாய நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு விவசாயிகள் இதனை தயார் செய்ய முடியும். பஞ்சகாவியா முறையில் விதையெல்லாம் ஊற வச்சு அப்புறம் முளைக்கிறானுங்களாமா, அதை விட்டுருங்க பெருசு. மண்புழு கரைசல். மண்புழுகளின் செயல்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பின் வழியாக நீர் சென்ற பிறகு சேகரிக்கப்படும் திரவம் மண்புழு கரைசல். பார்த்தோம் இல்லையா, இலை தலையெல்லாம் போட்டோம், சாணியெல்லாம் போட்டோம், மண்புழுவை விட்டோம். மண்புழு என்ன பண்ணும், அதை நைட்ரஜன் மிகுந்த இதான் உரமாக மாற்றிடும். அது வழியாக தண்ணி போகுது, ஊடுருவி போகுது. அந்த உரத்தில் என்ன பண்ணும், அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போகும். அப்படியே நேராக விவசாய நிலையத்துக்கு பாய்ச்சிருக்கு. அந்த உரத்தை அந்த மக்கி போன மண்ணை போய் போடுறதுக்கு பொதுவாக அது வழியாக தண்ணி உள்ளே ஊடுருவி போகுது, அந்த தண்ணியை பாய்ச்சிடும். அதில் என்ன இருக்கும், அந்த நைட்ரேட் அதிகமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் முடிஞ்சா அப்பா. உயிரி கொன்றுண்ணிகள், நம்ம தாவரத்துக்கு தேவையில்லாத பூச்சி இதெல்லாம் கொல்றது. உயிரி பூச்சிக்கொல்லிகள், பூச்சியை கொல்றது. அது பூச்சி விரட்டிகள், உயிரி உரங்கள் ஆகியவை பயிர் தாக்கும் பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. உயிரி கொன்றுண்ணிகள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஃபங்கல் பயோபெஸ்டிசைட். ஃபங்கல்னால் இது பூஞ்சைகள் சரியா. ஃபங்கல் பயோபெஸ்டிசைட்ஸ். ஃபங்கை என்ன பண்ணும், செத்த உயிரிகளை தானே சாப்பிடும். அதான் சொல்கிறாங்க உயிரி ஃபங்கல். தாவரங்களை தாக்கும் பூச்சிகளை தங்களது உணவாகவும் தாங்கள் பெறுவதற்கான ஊட்டமாக பயன்படுத்தக்கூடிய இயற்கையில் காணப்படும் பூச்சி உயிரி கொன்றுண்ணிகள்
எனப்படும். அதாவது ஃபங்கஸை வச்சு பூச்சியெல்லாம் கொள்கிறாங்க. பசுமையான வயல்களில் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளை நாம் அழிக்கலாம். அசுவினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், பருத்தி உருளை புழுக்கள், இலைப்பூச்சிகள் போன்றவற்றை கிரைசோபா சிற்றினம், மொனோசிலஸ் சிற்றினம் ஆகியவை கொண்டு கட்டுப்படுத்தலாம். அதாவது அசுவினி பூச்சின்னா தெரியுமா, அந்த வெள்ளையாக பறக்கக்கூடிய இலையெல்லாம் வெள்ளையாக இருக்கும் பாருங்க ஒரு மாதிரி, அதெல்லாம் நம்ம கொல்ல முடியாது. அதை கொல்றதுக்கு எதை யூஸ் பண்ணுறானுங்க, ஃபங்கை, ஒரு வகை பூஞ்சை. அந்த பூஞ்சைகள் எது, மெனோசிலஸ் அப்படின்ற பூஞ்சை, கிரைசோபா அப்படின்ற பூஞ்சை. ஓகேவா? பூஞ்சைன்னு எப்படி கண்டுபிடிச்சோம், அங்கே ஃபங்கை அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அடுத்தது நல்லா குடும்பம் பண்ணுறானுங்க, பூஞ்சை கொன்றுண்ணிகள், அதான் சரியான வார்த்தை, பூஞ்சை. ஆமாம். கரும் பொறிவண்டு பல மரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சி. இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகள் இது. சிலந்தி பூச்சி எந்த மரத்தில் இருக்குதாம்மா, பல மரங்கள்லாம் இருக்குமா, அதை காலி பண்ணுறாரு அவரெல்லாம் இருக்கணும். உயிரி பூச்சிக்கொல்லி. ரெண்டாவது பேர் என்னது, பாக்டீரியா பயன்படுத்தி இன்னொரு உயிரை போட்டு தள்ளுறானுங்க. பூச்சிகள் தாவரங்களை பார்க்க உயிரி கட்டுப்பாட்டுக்கான பயன்படுத்தும் உயிரினங்கள் அல்லது இங்கே வருதா, சரி அது இங்கே வருது, உயிரி கொன்றுண்ணிகள். இங்கே வந்துடுச்சு பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லி. ட்ரைகோடெர்மாவிரைடு என்பது உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. பூஞ்சை ட்ரைகோடெர்மாவிரைடு. பூஞ்சைகளால் ஏற்படும் இருதலை துரு நோய், வேர் நோய், அதெல்லாம் கட்டுப்படுது யார், ட்ரைகோடெர்மா. பூஞ்சையை கொள்ளுது. ஓகேவா? அடுத்து பாக்டீரியாவை கொள்வது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். எது என்னது, பாக்டீரியா என்னது, பாக்டீரியா பயன்பாடு. அப்புறம் பஞ்சகாவியா கதையை சேர்த்துக்கிட்டானுங்க. பூச்சிக்கொல்லியாக பயன்படுது எது, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியா. உயிரி பூச்சி விரட்டி. வேம்பு விதையிலிருந்து பெறப்படும் அசாட்ரி ரக்டின் சேர்மம் நல்ல பூச்சி விரட்டியாமா. எதுலேருந்து கிடைக்கிது அது, வேம்பு விதையிலேருந்து. மார்கோசா இலை மனிதன் பயன்படுத்துகிற முதல் பூச்சிக்கொல்லி. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெல்லெல்லாம் பாதுகாத்து வைக்கிறாங்களே, அதில் ஒரு மரத்தோட இலையை கொண்டு வந்து போட்டு வைப்பாங்க உள்ள. மார்கோசா இலை. உயிரி உரங்கள். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணணும், சரியா? ரைட். அதில் முக்கியமான சைனோ பாக்டீரியா, சில பூஞ்சைகள் மண்ணில் தனித்து வாழக்கூடியவை. சைனோ பாக்டீரியா என்ன பண்ணுதாம்மா, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது, நைட்ரஜனை நிலப்படுத்துது. அதில் அனபீனா நாஸ்டாக்கு கூட்டுவால் பாக்டீரியாங்களும் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. ரைசோபியம் தான் என்னது, கூட்டுவால். சைனோ பாக்டீரியா தனித்து வாழும், அதுவே அதுக்கான உணவு உற்பத்தி செஞ்சுக்கும். சைனோ பாக்டீரியாவுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுறது நாஸ்டாக். அனபீனா சைனோ பாக்டீரியா, நாஸ்டாக் சைனோ பாக்டீரியா, எல்லாம் தனித்து வாழக்கூடியது. ரைசோபியம் பாக்டீரியா தான் என்ன பண்ணுதும், கூட்டுயிர் வாழ்க்கை. அதுக்கிட்ட பச்சையும் கிடையாது. அதனால் என்ன பண்ணும், தாவரத்துக்கிட்ட இருந்து கார்போஹைட்ரேட் வாங்கிட்டு இது நைட்ரேட்டை கொடுக்கும். அது இவங்க யார், அனபீனா சைனோ பாக்டீரியா, நாஸ்டாக் சைனோ பாக்டீரியா பச்சையும் இருக்குது, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். சரி, தேவையானது மட்டும் பார்த்தாச்சு, விட்டுருங்க. தேவையான கொஸ்டின். மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர்.
இதெல்லாம் கேட்க மாட்டான். சரி, மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை. பரப்பு நீர்ப்பாசம். அதெல்லாம் கேட்க மாட்டான். பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள். உயிரி பூச்சிக்கொல்லி. திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பில் எதில் பயன்படுவது இல்லை? திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பு. மண் நேர்த்தி செய்தல். மண் நேர்த்தினா அது மண்ணை உழுகிறது, அதெல்லாம் அதில் மட்டும்தான் வராது. பின்வருவனற்றில் பஞ்சகாவியம் இல்லாதது. ஒரு இடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு இடத்தில் நடவு செய்யும் முறை டிரான்ஸ்பிளான்டிங் இங்கிலீஷில். நடுதல், நாற்று நடுதல். விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் வீடு. களை. இந்த களைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருட்களின் பெயர் வீடிசைடு. களை கொல்லி. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குல்ல. டேஸ் விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழித்தொண்டருக்கு கடத்துகிறது. பாரம்பரிய விதைகள். பாரம்பரிய விதைகள். டேஸ் மையங்கள் ICAR மற்றும் விவசாயிகளிடையே இறுதி இணைப்பாக செயல்படுது. KIKவா? கிஷான், KVK, கிருஷான், கிருஷி விஞ்ஞான், ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று. சரி, வாயிலே நுழைய மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு கேட்டால் சமஸ்கிருதம், அதை தான் தமிழ் வந்து சொல்லுவாங்க. அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் விதை. அந்த வாயிலையும் நுழைய மாட்டாங்க, அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. மண்ணாங்கட்டி. அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் டேஸால் உருவாக்கப்படுகிறது. ஆராய்ச்சி நிறுவனங்கள். சரியா? கார்பரேட் தயாரிக்கிறாங்க இவங்கெல்லாம். ICAR இருக்கான் இல்லையா? ICARல AICR. உயிரி பூச்சிக்கொல்லி. உயிரி கொன்றுண்ணிகள். உயிரி சுட்டி காட்டிகள். இது வச்சுக்கலாமா? உயிரி பூச்சிக்கொல்லிகள் அது வைக்க. உயிரி உரங்கள் மண் வளத்தை மேம்படுது. உயிரி சுட்டி காட்டி போட்டோம். உயிரி பூச்சி விரட்டி வேப்பிலை. 2 பேசிலஸ். சரியா போச்சா? ரெண்டாவது